உடல் பார்க்கறதுக்கு நார்மலா இருக்குங்க. ஆனா நான் ஒபீஸ்லாம் கிடையாது. வயிறு மட்டும் பெருசா இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு ஈஸியா எங்க படியுதுன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு பக்கம் தான். அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். இந்த தொப்பை பகுதியை குறைப்பதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம்? ஈஸியா ஒரு 10 நாட்கள்ல ஒரு 2 இன்ச் அளவுக்கு தொப்பை குறையணும் அப்படின்னா, நம்மளும் எவ்வளோ பேர் பார்க்குறோம். இப்படி இருந்தவங்க இவ்வளோ லீனா அழகா இருக்காங்களே, நம்மளும் அந்த மாதிரி. உடல் எடையை குறைச்சி அழகாக தெரியணும் அப்படின்னா இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் கரெக்டாக நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். உடல் பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்குங்க, ஆனால் நான் ஒபீஸ்லாம் கிடையாது. வயிறு மட்டும் பெருசாக இருக்குது, இந்த தொப்பை மட்டும் எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இந்த தொப்பை குறையிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு ஈஸியாக எங்கே படியுதுன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு பக்கம்தான். அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். அதிகமான கொழுப்பு படியக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அடிவயிறு பகுதி தான். அதுவும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபீடிங் மதர்ஸ் இருப்போம். நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்பொழுது இன்னும் நிறைய ஃபுட்டு எடுக்க என்ன ஆகும்னா, நம்ம உடல்ல அது இன்னும் கொழுப்பாக தான் மாறி தேங்க ஆரம்பிச்சிடும். இந்த தொப்பை பகுதியை குறைப்பதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம்? ஈஸியா ஒரு 10 நாட்கள்ல ஒரு 2 இன்ச் அளவுக்கு தொப்பை குறையணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, தொப்பை ஃபுல்லா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. இவ்வளோ இன்ச்சஸ் இருக்கு, 40 இருக்கு, 42 இன்ச்சஸ் இருக்கு, 45 இன்ச்சஸ் இருக்கு, இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஒரு 10 நாட்கள் இதே உணவை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக 1.5லேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு அளவு கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். முதல்ல தொப்பை வருதுன்னா, நம்ம உணவு முறையில் அந்த கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அதை தவிர்த்தே ஆகணும். கொழுப்பு நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நமக்கு என்ன ஆகும்னா, அடிவயிற்றில் அப்படி நமக்கு தொப்பையாக சேர ஆரம்பிச்சிடும். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுவீங்க. நிறைய பேரோட ஜாப் நேச்சர் இப்படி தான். அப்போ நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? டைமுக்கு சாப்பிடுவோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், திரும்ப வந்து பிரேக் இருக்குது, கேண்டீனில் போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுவோம், திரும்ப லஞ்ச் எடுத்துக்கிறோம், திரும்ப பிரேக்கு, திரும்ப நைட்டு டின்னர் லேட்டாக சாப்பிட்றது, இதுக்கிடையில நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்தீங்கன்னா, அந்த வயிறு பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த அடிவயிற்று பகுதியில் இந்த தொப்பையை நம்ம குறைப்பது எப்படி? அந்த தொப்பை வளர வளர ஹெர்னியா ப்ராப்ளம் வரும், அப்பெண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சிலருக்கு டைஜஷனே சரியாக ஆகாத மாதிரியும், இல்லை பால்பிட்டேஷன் படபடுப்பு வர்றது, மூச்சு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். சரிங்க, அப்போ இது காலையில் நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது ஸ்வீட்ஸு. நல்லா அந்த தொப்பை குறையிறதுக்கு இனிப்புகள் முதல்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்ஸ் வந்து நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை முதல்ல அவாய்ட் பண்ணிங்க. அதிகமான கேலரிஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்க வேண்டாம். அதாவது பேக்கரி ஐட்டம்ஸோ இல்லை ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. ஒரு சமோசா சாப்பிட்டிங்கனாவே அதுவே நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய கேலரிஸை வந்து உடலில் கொடுத்துரும், தேவையில்லாதது. அது சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே திரும்ப நல்லா ஹெவியாக நம்ம லஞ்ச்லாம் எடுக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த தேவையில்லாத நம்மளுடைய கொழுப்புகள் எல்லாமே உடலில் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபேட்டி லிவர் வர்றது, தொப்பை மட்டும் எனக்கு பெருசாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்போது காலையில் நம்ம நல்லா ஸ்வீட் சாப்பிட்றோம், அதாவது காஃபியோ டீயோ நல்லா ஸ்வீட் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா முதல்ல அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான அந்த இனிப்பு நிறைந்த எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் இதை டோட்டலாக ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அசைவ உணவுகள் சாப்பிட்றது வேறு வழி இல்லைங்க. நம்ம தொப்பை குறையணும்னா அதிகமான இந்த ரெட் மீட் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இதை குறைச்சிக்கோங்க. இதனோட சேர்த்து லேட் நைட்டில் நம்ம உணவு எடுக்கிறது, நேரம் கடந்து இரவு நேரத்தில் உணவு எடுக்கிறதும் தொப்பை வர்றதுக்கு ஒரு காரணம். நம்ம உட்காந்துட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது
நமக்கு திரும்ப நமக்கு என்ன ஆகும்னா அந்த அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வெயிட் லாஸ் பண்ணுறேன் இல்லை தொப்பை குறைக்கிறேன்னா கண்டிப்பாக ரைஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. அந்த ரைஸுக்கு பதிலாக நம்ம நல்லா பாலிஷ் பண்ண ஒயிட்டாக இருக்கக்கூடிய ரைஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் ரைஸோ இல்லை ப்ரௌன் ரைஸோ பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் தேவையில்லாத கழிவு நம்ம உடலில் தேங்கிறத அவாய்ட் பண்ணிடும். அடிவயிற்று பகுதி தொப்பையும் நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும். இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த மாதிரி மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா கட்டாயமாக வயிற்று பகுதியில் அதிகமான வாயு சேர ஆரம்பித்து அதுவே உங்களுடைய வயிறு பகுதியை பெருசாக காட்டிடும். அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். இதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஞ்சு கடுக்காயிலிருந்து செய்யக்கூடிய மூலக்குடோரி எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ வாரம் 2 அல்லது 3 முறை இந்த மூலக்குடோரி எண்ணெயை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறத நம்மளே பார்க்கலாம். ஸோ டெய்லி மோஷன் போக ஆரம்பிச்சுன்னா வயிறு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனோட சேர்த்தே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்லா காலையில் உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில வகையான யோக பயிற்சிகள் பண்ணும்போதும் வயிறு நமக்கு அடிவயிற்று பகுதியில் அந்த தொங்கும் தொப்பை மாதிரி இருக்குது பார்த்தீங்க, அப்படியே ரொம்ப சேக் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளும் எவ்வளோ பேர் பார்க்குறோம், இப்படி இருந்தவங்க இவ்வளோ லீனாக அழகாக இருக்காங்களே, நம்மளும் அந்த மாதிரி. ஸோ உடல் எடையை குறைச்சி அழகாக தெரியணும் அப்படின்னா இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்பை கரையிறதுக்கு பைனாப்பிள். ஸோ அன்னாச்சி பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்லைஸ் தினம்தோறும் 2 ஸ்லைசஸ் ஃபுட் எடுத்ததுக்கு பிறகு வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டாம். ஸோ 2 ஸ்லைசஸ் அளவுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி இதை அன்னாச்சி பழத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறும். அதுவும் சித்த மருத்துவத்தில் ரத்த சுத்தி சூர்ணம் இருக்குங்க. இதை எடுக்கும்போது இது வந்து ஒரு 7லேருந்து 10 நாட்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 7லேருந்து 10 நாட்கள் வரைக்கும் எடுத்துகிட்டு ஸோ அதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தொப்பை நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் இன்ச் டேப் வச்சு செக் பண்ணி பாருங்களேன். ஸோ 1.5லேருந்து 2 இன்ச்சஸ் நமக்கு டெஃபினட்டாக நல்லா குறைஞ்சிருக்குங்க. இதை தாண்டி அந்த எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம். ஸோ எண்ணெய் குளியல் எடுக்கும்போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ எண்ணெய் குளியல் அந்த ஹீட் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு தொப்புளியும் தினம்தோறும் எண்ணெய் வைக்கும்போது அந்த கழிவுகள் நமக்கு வெளியேறும். ஸோ இது எல்லாமே ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா மாஷ தைலம், இது வந்து உளுந்துலேருந்து எடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாஷ தைலம் நீங்கள் ரெகுலராக வயிறு பகுதியிலலாம் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்துட்டு கொஞ்சம் வெந்நீர் கொடுத்துக்கிட்டே வரும்போது வெந்நீர் ஒற்றடம் மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கும்போதும் ஸோ வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்புகள் குறைந்து வயிறு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உடல் எடை குறைப்பதற்கான சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.